ஸோ இங்கே தான் சிகே அப் ஜென்ஸ் வியர் தீபாவளிக்கெலாம் பிச்சுட்டு போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபரு. பார்க்கலாம் டிஷர்ட்ஸ் 999 ஓ டிஷர்ட்ஸ் சார் 999 ஆஃபர். கடலை சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது. 150 99 ஆஃபர் இன்னும் தீருமா என்ன பவன் எடுத்துக்கிறா பார் கலெக்ஷன் காசை பண்ணுமா. ஸோ 99 போட்டிருந்தாங்க, அந்த ஆஃபர் வந்து தீர்ந்துருச்சாமா. ஸோ இப்போ வந்து 150 டிஷர்ட்ஸ் காட்டிகிட்ருக்காங்க. ஆமாம் ப்ரோ. இந்த டிஷர்ட் பிடிச்சிக்குது. எக்ஸால போன இது பாக்கி இந்த டிசைன் இருக்குது. ஓகே தான் பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் கலெக்ஷனில் 150 தான். எல்லாம் ஃபேரானு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுட்பால் டிசைன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் காட்டுறோம். நம்ம இப்போ நேராக ரூம்லேருந்து லாட்ஜ் வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு 10 செட்டு 6 செட் அடிச்சுட்டு நெல்லியம்பதி இது ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். கையில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது. ஒரே பாயிண்ட் இருக்குறாப்பா. அங்க பயப்புண்டா இருக்குல்ல போடா தின்னு. நெல்லியம்பத்தி ஹில்ஸ் ஏறிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடல, பசங்க செம்ம பசி. ஸோ வந்து இங்கே ஓரமாக இருக்கிற ஒரு இதில் போட்டாச்சு. ஆனால் இங்கே என்னென்னா பீஃபு மீன் சொன்னாங்க. ஆனால் வெறும் குழம்பு மாட்டு கொடுக்குறாங்க, பீஸ் இல்லை. அதாவது தனியாக வாங்கிக்கணுமா. ஸோ அடிச்சிட்ருக்கோம். ஓகே பசிக்கு ஒரு கோயில் ஓகே பாகம் வந்து நல்லாவே இருக்குது. யாரு பீஃப் தனியாக கேட்டது? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐஸ் பண்ணுறா கேரளாவில் பீஃபு பீஃப் வந்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் 70 ரூபா. 70 rupees. சூப்பர் டேஸ்ட். ஓகே அப்பே சூப்பர். பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி இருக்குது. பிரெட் ஆம்லெட் ஒரு தான் செக் பண்ணுமா. பிரெட் ஆம்லெட் ஒரு செக் பண்ணு. गाइस ஊட்டி மாதிரியே ஒரு பிளேஸ் இருந்தா நம்புறீங்களா? இதோ பாருங்க அப்படியே அச்சஸ்ல ஊட்டி மாதிரியே இருக்குது. எல்லா பசங்களும் ஊட்டி மாதிரி தான் இருக்குங்க. நெல்லியம் ஐயே மச்சான் பிளேஸ் பண்ணா நெல்லியம்பட்டி தானே. நெல்லியம்பதி கேரளா நெல்லியம்பதி வேற லெவலில் இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் அப்படியே அச்சஸில் ஊட்டிய மாதிரியே இருக்குது. நான் வந்து இன்னும் மெயின் ஹில் ஸ்டேஷன் வரல, பாதி தான் வந்திருக்கோம். பாதியிலே இந்த மாதிரி இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டா மெயின் ஹில் ஸ்டேஷனே வந்துருந்தோமா. கண்டிப்பாக மெயின் ஹில் ஸ்டேஷன் போய் வ்ளாக் போடுறோம்.